பள்ளி குழந்தைகள் வந்து மன ரீதியா சந்திக்கும் பிரச்சனைகள் அது குறித்தும் வந்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்கொள்வது பிரச்சனை குறித்தும் விளக்குகிறார் நமது அரங்கத்தில் இருக்கும் மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத். அதாவது டாக்டர் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்டே வந்து பிரைமரி ஸ்கூல், அதாவது பெற்றோர்களுக்கு வந்து இந்த ப்ரீகேஜி எல்கேஜி போற பிள்ளைங்க வந்து ரொம்பவே வந்து அவங்கள வந்து ரொம்ப பாதுகாத்து நம்ம அனுப்பணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அந்த பிள்ளைங்கள் வந்து மேற்கொள் அதாவது அவங்க சந்திக்கும் வந்து டிசீஸ், அதாவது அவங்களுக்கு குறிப்பா வந்து எந்த மாதிரியான வியாதிகள் உடனே வரதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கலாம் டாக்டர்? ப்ரீகேஜி எல்கேஜி போன்ற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரிவு பயத்தை போகணும். அதுல வந்து பெற்றோர்கள் பங்கு இருக்கு, ஆசிரியருடைய பங்கு இருக்கு, பள்ளி நிர்வாகத்துடைய பங்கு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு அதுல பெரிய கடமைகள் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவு பயம் வந்து ஏதோ அந்த ப்ரீ கேஜி யூகேஜி மாணவர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த 1.5 மாசத்துக்கு மேல வந்து வீட்டுல இருந்ததால வீட்டுல பெற்றோர்களோடும் குடும்பத்தோடும் ரொம்ப அட்டாச் இருக்கிற குழந்தைகளோட ஏற்கனவே படிக்கிற குழந்தைகளோட முதல்ல ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு பயம் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெற்றோர்களை நிழல் மாதிரி சுத்திட்டே இருந்துட்டு போறப்ப அவங்க ஒரு பிரிவு பயம்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து போக்க வேண்டிய கடமை வந்து பெற்றோர்கள் இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த முதல்ல ஸ்கூல்ல வந்து அட்மிட் பண்றப்ப பல இடங்களில் பாத்தீங்கன்னா இந்த தாய்மார்கள் இல்லைன்னா வயதானவர்கள் கூட குழந்தைகளை வந்து ஒரு அறியாமையின் காரணமா பயமுத்துற போக்குல மேய்க்க இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன குறும்பு பண்ணா கூட உங்க மிஸ் விட்டு அடிக்க சொல்லிடுவேன், ஸ்கூல்ல டீச்சர் விட்டு அடிக்க சொல்லிடுவேன், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மாதிரிலாம் பயமுறுத்துற எல்லாம் இருக்கனால குழந்தைகள் இயற்கையாக ஸ்கூல்ல வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கூடம் போல இருக்கு, வதைக்கக்கூடிய ஒரு கூடம் போல இருக்கு, டீச்சர்னா அடிப்பாங்க போல இருக்கு, அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்தை வந்து அவங்க மேல திணிக்கிறதுனால இந்த பயம் வந்து ஏற்படுகிறது. எனவே இந்த பயத்தை போக்கணும்னாக்க ஸ்கூல்ல சேர்ப்பதற்கு முன்பாக பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு பள்ளி என்பது உற்சாகமான விஷயம், கற்பது என்பது சந்தோஷமான விஷயம், அங்க அந்த வயதில் உள்ள குழந்தைகள் நிறைய வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க, நல்லா படிக்கலாம், நல்லா விளையாடலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினது மூலமாக அந்த பள்ளிக்கு செல்கிற பயத்தை வந்து போக்க முடியும். அதே போல குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருக்கமான உறவு வந்து இந்த பள்ளி நிர்வாகம் வந்து உருவாக்கணும். அதே போல ஆசிரியர்களும் குழந்தைகளோட நல்ல நெருக்கமா அன்பா பழகிற சூழல் இருந்துச்சுனாக்க நிச்சயமா குழந்தைகள் வந்து எளிதாக ஆசிரியரோட பழகிடுவாங்க. அதே போல சக மாணவர்களோட தன்னுடைய வயதை சார்ந்தோட பழகின்ற பொழுது அவங்க வந்து ஈஸியா அந்த பயத்தை வந்து போக்கிக் கொள்வார்கள். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட இதை வந்து எளிதாக போக்கிக் கொள்ளலாம். அதனால பெற்றோர்களுக்கு வந்து என்னன்னாக்கா அவங்களை உற்சாகப்படுத்த அனுப்ப கடமை இருக்கிற மாதிரி ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்தி அவளை அடிக்காம திட்டாம சிறு தவறு செய்தா அதை வந்து எப்படி உளவியல் ரீதியாக அதை வந்து ட்ரீட் எப்படி சரி பண்ணணுமோ அந்த மாதிரி செய்யணும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சில குழந்தைகளுக்கு வந்து தொடர்ச்சியா அந்த பிரிவு பயம் இருக்கலாம். அந்த மாதிரி பிரிவு பயம் நீண்ட காலமா இருக்க குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் மனநல மருத்துவரை சந்தித்து உரிய ஆலோசனை பெற்று அவங்களுக்கு வந்து சிகிச்சை வழங்கணும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னாக்க பெற்றோர்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரிவு பயத்தினால குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்க பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் வந்து அதிகமா தூங்க மாட்டாங்க, எப்படியும் இரிட்டேஷனா இருப்பாங்க, அப்பா அம்மாவோட சுத்திட்டு இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போறப்ப ஏதாச்சும் ஒரு பொய் காரணம் சொல்லி வயிற்று வலிக்குது, காதை வலிக்குது, பல்ல வலிக்குது, தலை வலிக்குது, ஏதாச்சும் ஒரு பொய்யான காரணம் சொல்லி ஸ்கூலுக்கு போறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பெற்றோர் வந்து குறிப்பா வந்து குழந்தைகள் எந்த விதமான சரியான காரணம் இல்லாம உடல் ரீதியான காரணங்களை சொல்லி இல்ல வேற சில காரணங்களை சொல்லி ஸ்கூலுக்கு போறது பயப்படுறாங்க, ஸ்கூலுக்கு போறது தவிர்க்கிறாங்க, பிரிவு பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இதை வெறும் பிரிவு பயம் மட்டுமே எடுத்துக்கூடாது, வேற எதுவும் ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனை இருக்கிறத வந்து பெற்றோர்கள் ஆய்வு செய்து அதை வந்து ஆசிரியரை சந்திச்சு அதை வந்து தீர்க்க பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கூட சில மோசமான நடைமுறை என்ன இருக்குனாக்க சில ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை திட்டுற போக்குலாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி திட்டுற போக்குனால இல்ல அடிக்கிற போக்குனால என்ன ஆகுனாக்க குழந்தைகளுக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தினால ஸ்கூலுக்கு போறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அதே பிறகு பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல்ல இயல்பா எல்லா குழந்தைகள் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடதான் செய்வாங்க. இருந்தாலும் கூட சில குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்கும். சில குழந்தை பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தை வந்து குறும்பா இருக்கும், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும், கிள்றது இல்ல வந்து ஏதாச்சும் செய்யறது இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் அச்சம் உள்ள குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறது அதை காரணமாச்சுட்டே செய்யும். ஆனா அதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்ப வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூர்ந்து அவர்கள் கலந்து பேசி அதை கவனிப்பது மூலமாக தான் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரி செய்ய முடியும். அவ பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட வந்து ஏதாச்சும் பிரச்சனை கிடையாது, அதை வந்து ஈஸியா இடத்தை மாற்றி வைப்பதன் மூலமா சரி செய்ய முடியும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம். அதே போல குழந்தைகள் வந்து உண்மையிலேயே ஏதாச்சும் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை சொன்னாங்க அதையும் கூர்ந்து கவனிக்கணும். அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, ஏதோ பயத்தினால்தான் செய்யுது அப்படிங்கிற போக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நேற்று வரை வீட்டிலே இருந்த குழந்தைகள் வந்து வீட்டு சூழல வளர்றாங்க. ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தைகள் வீட்டுல இருப்பாங்க, அவங்களோட வளர்றாங்க. அப்ப அதிகமான நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் அந்த குழந்தை கிடையாது. ஆனா அதே சமயத்துல முதல்ல இந்த குழந்தை வந்து பள்ளிக்கு போறப்ப அங்க வந்து 30 குழந்தை 40 குழந்தை, சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 50 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த 50 குழந்தைகள் 50 குடும்பங்கள்ல இருந்து வர்றாங்க, வெவ்வேறு சூழல்ல இருந்து வர்றாங்க.
அப்ப வெவ்வேறு சூழ்நிலை வர்றப்ப அவங்க வந்து பல்வேறு நோயோட பல்வேறு இன்ஃபெக்ஷனோட வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அப்ப முதல்ல அந்த பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன சளி, அதே போல இருமல் தொந்தரவு, வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி சொறி, சிரங்கு, இந்த மாதிரி பல்வேறு வியாதிகள் வந்து தன்னுடைய சக குழந்தைகள் மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பெற்றோர்கள் வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போறப்ப ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதை கூர்ந்து கவனித்து அதையும் சரி செய்வதற்கான கவனத்தை அவன் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளை பொறுத்தவரை உளவியல் ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு உள்ளாகிறதா என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் கவனத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆரம்பத்திலேயே சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. டாக்டர், இப்ப வந்து பெற்றோரும் ஆசிரியர்களும் குழந்தைகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்னீங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாடத்திட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், படிக்கிற நேரம் போக விளையாட்டு அப்படி இருக்கும். ஆனா இப்ப வந்து குழந்தைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து பாடத்திட்டம் ரொம்ப வந்து அதிகமா தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு விளையாட்டு நேரம் அதெல்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது அதை எப்படி கரெக்டா வந்து பிரிச்சு வந்து பெற்றோர்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கான உணவு திட்டம் சாப்பிடுறதுங்கிறது வந்து குழந்தைங்க கிட்ட பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்போ அவங்களுக்கு தகுந்த ஒரு உணவை வந்து எப்படி வந்து பெற்றோர்கள் கொடுக்கணும், அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி பள்ளி பாடத்திட்டத்துல மாற்றம் வேணும், காமன் சிலபஸ் வேணும், காமன் ஸ்கூலிங் சிஸ்டம் வேணும். இதுல வந்து முன்னேற்றம் இருக்கு, முன்னேற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் இன்னும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண நிறைய இருக்கிறது. பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட காமன் ஸ்கூலிங் சிஸ்டம் தான் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல், தனியார் ஸ்கூல், அதே போல அரசு பள்ளி, அது மாதிரி பல்வேறு வேறுபாடு உள்ள பள்ளிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே பொது பள்ளியில ஒரே பொது பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க. இது வந்து அதே மாதிரி தாய்மொழி கல்வியில குறிப்பாக படிக்கிறாங்க. இது வந்து சந்தோஷமான விஷயம். குழந்தைகள் படிக்கின்ற பொழுது தாய்மொழி கல்வியில் படிப்பது அறிவு வளர்ச்சி இயல்பாக இயற்கையாக உதவிகரமா இருக்கும். ஏன்னா வீட்டுல வந்து நம்ம வந்து தமிழ்ல தான் பேசுறோம், தமிழ்ல தான் எல்லாம் செய்யறோம், தாய்மொழியில தான் எல்லாமே செய்யறோம். அறிவு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு ஊட்டுறோம். அறிவு வளர்ச்சியை தானாக இயல்பாக பெற்றோர்களுமே சமூகத்திலுமே பெறுகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது பள்ளிக்கு போன பிறகு நம்ம வந்து செயற்கையாக வேறொரு மொழியின் மூலமாக அவனுக்கு வந்து அறிவை ஊட்டுகின்ற பொழுது பாடங்களை சொல்கின்ற பொழுது அதுவே பெரிய சுமையா இருக்கிறது. தாய்மொழி கல்விதான் சிறந்தது என்பதை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும், அதை வந்து உருவாக்க வேண்டும். அதை வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு எந்திர கல்வியா பள்ளி அனுப்புறத பார்க்க கூடாது. பள்ளிக்கு அனுப்புவது என்பது ஒரு உற்சாகமான காரியமாக பெற்றோர்களும் செய்ய வேண்டும். அப்பதான் குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பாத்தீங்கன்னா ஏற்கனவே குழந்தைகள் வந்து பள்ளியில சேராதுனால அது வந்து வீட்டுல ரொம்ப சகஜமா அதோடைய இஷ்டத்துக்கு வாழக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அது பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். குழந்தை வந்து ஒரு 6ல இருந்து 6க்குள்ள எழுந்திருக்கணும், 5:30 இருந்து 6க்குள்ள எழுந்திருக்கணும், காலையில சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும், அதே பிறகு அதை குளிப்பாட்டணும், காலை கடன்களை முடிக்கணும், அது பிறகு குறித்த நேரத்தில் காலை உணவு கொடுக்கணும், அது பிறகு பாதுகாப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கணும், அப்படி எல்லாம் செய்யணும். அது பிறகு பள்ளிக்கு வந்து மதிய உணவு அனுப்புறப்ப அந்த மதிய உணவு வந்து போஷாக்கான சத்தான சரிவிதமான உணவா இருக்கிறத பாத்துக்கணும். அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப பல பேர் பார்க்க இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறையில என்ன ஆகுதுனாக்க நகர்மயமாதல், வாழ்க்கை முறை, பரபரப்பான சூழல், இந்த தாய் தந்தை 2 பேருமே வேலைக்கு போற சூழல் என்ன ஆகுதுனாக்க எந்திர கதியா குழந்தைகளை வந்து விரைவாக கிளப்புறாங்க. அப்ப 6 மணிக்கு குழந்தை இருக்குதா உடனே திட்டிக்கிட்டே குழந்தை குளிப்பாட்டுறது, திட்டிக்கிட்டே காலை கடனை செய்ய வைக்கிறது, அதே போல வாயில வச்சு திணிக்கிறது எதையாச்சும், அதே போல திட்டமிடாத உணவுகளை வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி இருக்கிற பாத்தீங்கன்னாக்க குழந்தை பயத்தோட எதையோ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப காலையில வந்து சரியான சரிவீத உணவை வந்து குழந்தை எடுத்துக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அது வந்து போய் சரியா படிக்க முடியாது. நல்ல உணவை காலையில எடுக்கலனாக்க, பிரேக்பாஸ்ட் நல்ல உணவு எடுக்கலனாக்க குழந்தை வந்து ஸ்கூல்ல போய் தூங்கி வலியும், கவனமே இருக்காது, கவனச்சிதை ஏற்படும், படிக்கிறது ஞாபகத்துல இருக்காது, பசி வந்தால் 10 பறந்து போயிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பசிக்கிற குழந்தைக்கு நினைவுல வந்து எதுவுமே இருக்காது. அப்ப வந்து காலையில நல்ல உணவை, சத்தான உணவை போதிய அளவு குழந்தையை கொடுத்து அனுப்புவதன் மூலமாகத்தான், சந்தோஷமாக கொடுத்து அனுப்புவதன் மூலமாகத்தான் அவங்க வந்து உற்சாகமா போய் பள்ளியில படிப்பாங்க. அதே போல காலை நேரங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். அதே போல பள்ளியில வந்து இடைவெளியில் சாப்பிடறதுக்கான உணவை எல்லாம் கொடுக்கணும். அதை பாக்குறப்ப என்ன செய்யறாங்க, இன்னைக்கு உள்ள முறையில வந்து காலையில சமைக்கிற சோம்பேறிப்பட்டுக்கிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிப்ஸை கடையில் வாங்கி கொடுக்கறது, ஏதாச்சும் ஆல்ரெடி கடையில் வைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி செய்யறாங்க. அப்புறம் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, கையில காசை கொடுத்துன்னு அவங்க வந்து ஸ்கூல்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி, அதாவது சாலை ஓரத்துல பள்ளியில வாசல்ல இல்லைன்னா சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி அனுப்புறாங்க. இது வந்து மோசமான பழக்கம். இது மூலமா பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகிறாங்க. குடல் புழுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாந்தி பேய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, டைபாய்டு போன்ற காய்ச்சல்லாம் வரது வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு வந்து காசு கொடுத்து அனுப்பி உணவு பண்ணல வாங்கி சாப்பிடுறது போல வீட்டிலேயே நல்ல தரமான உணவுகளை வந்து வெவ்வேறு வகையில ப்ரிப்பேர் செய்து அவங்களுக்கு கொடுப்பது மூலமாக உற்சாகமாக சந்தோஷமா அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல மதிய உணவை பொறுத்தளவுல அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிவீத உணவு கொடுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், காய்கறிகள் போன்றதெல்லாம் வைத்து அவங்களுக்கு அனுப்பணும். அப்ப வந்து அங்கே வந்து பள்ளிக்கூடத்திலேயே அந்த உணவை சாப்பிடுறப்ப எல்லா குழந்தைகளையும் ஒன்றா அமர சொல்லி சாப்பிடுறப்ப வந்து குழந்தைகளுக்கு
தானும் சீக்கிரமா சாப்பிடணும், தானும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு அதுவே ஒரு நல்ல இதா இருக்கும். அது உற்சாகமா குழந்தைகள் இருக்கும், எல்லாரும் ஷேர் பண்ணி சந்தோஷமா சாப்பிடுறப்ப. அப்ப அந்த பழக்கத்தையும் உருவாக்கணும். அப்ப ஆசிரியர்கள் அதை சொல்லி கொடுக்கணும். அதே பிறகு குழந்தை ஸ்கூலுக்கு போனாக்க அதுக்கு நல்ல நகத்தையெல்லாம் வெட்டி கிளீனா அனுப்பணும். பர்சனல் ஹைஜீனை சொல்லி கொடுக்கணும். டாய்லெட் போனா கை கழுவணும்னு சொல்லணும். அதே போல சாப்பிடுறதுக்கு முன்னால கை கழுவி சாப்பிடணும், பள்ளிக்கூடத்துலயும் சொல்லி அனுப்பணும். இதெல்லாம் செஞ்சாதான் குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் வராம இருக்கும். ஏன்னா பல்வேறு நோய்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வர்றப்ப இயல்பா அந்த குழந்தைகளை தொட்டு பேசுறதுனால, சகஜமா பழகிறதுனால, உணவு உண்பதற்கு முன்பாக கையை சரியா கழுவாம சாப்பிட்டா அது மூலமா நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெற்றோர்கள் இந்த மாதிரி பர்சனல் ஹைஜீன் சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு கர்ச்சீப் கொடுத்து அனுப்பணும். இருமினா தும்பினா கர்ச்சீப் வச்சுக்கணும்னு சொல்லணும். அதே போல கர்ச்சீப்ல உள்ளங்கையில தும்புறது போல இப்படி கையில மடக்கி வச்சுட்டு முழங்கையில தும்புற மாதிரியான பழக்கங்கள்லாம் கத்து கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சா நிச்சயமாக எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்க முடியும், நம்ம குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே மாதிரி பள்ளியிலும் திரும்பினவரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் டைம்ல நிறைய சாப்பிடுறது கொடுக்கணும். சாப்பிடுறது கொடுத்த பிறகு அவங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுப்பது, உடற்பயிற்சி செய்து கொடுப்பது எல்லாம் செய்யணும். இரவு நேரத்துல 9 மணிக்கு மேல தூங்க வைக்கிற அவசியம். அவங்கள போட்டு ஸ்கூல்ல என்ன படிச்ச என்ன செஞ்ச அப்படிலாம் போட்டு அவங்களை திரும்ப விடக்கூடாது. சிறு குழந்தைகள் ஹோம்ஒர்க் கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சா குழந்தை உடல் ரீதியா சரி உணர் ரீதியா சரி நன்றாக வளரும் என்பதுதான் கருத்து. டாக்டர், அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதாவது உடல் ரீதியாவும் அதாவது பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளோட உணவு முறை அது குறித்து சொன்னீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மன ரீதியா சந்திக்கும் பிரச்சனைகள், அதாவது குழந்தைங்களை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரங்கத்திற்கு பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு மருத்துவர் GR ரவீந்திரநாத். உங்கள் அனைவருக்கும் புதிய விடல் சார்பாக நன்றி.